ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். மீண்டும் இந்த செய்தியின் மூலமாய் உங்களோடு தொடர்பு கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில் மீண்டுமாக எரேமியாவுடைய வாழ்க்கையிலிருந்து அவருக்குள்ளே வந்த இன்னொரு கேள்வியை வைத்து உங்களோடு கூட சில சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் கொடுக்குற செய்தியெல்லாம் வளர்ந்த விசுவாசிகள், கர்த்தரோடு நடக்கிறவர்கள், கர்த்தருக்காய் வாழ்கிறவர்கள், சீஷத்துவத்தில் இருக்கிறவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கேள்வி தான் இது. சாதாரணமாக ஆண்டவரை அறியாமல், ஆண்டவரை அறிஞ்சும் அவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிறாங்களே, அவங்களுக்குரிய செய்தி அல்ல இது. அப்படிப்பட்டவங்கள பார்த்து கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களை கண்டித்து கர்த்தர் திருத்துவார். மனம் திரும்புவதற்கு ஏதுவான சில உபத்திரவங்கள், போராட்டங்களை அனுமதிப்பார். ஆனால் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல கேள்விகள் வார்த்தையில் வராமல் உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்குது. அதை புரிந்து கொண்ட நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அப்படிப்பட்ட இன்னொரு கேள்வி, எரேமியா 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றைப் போலவும் வற்றி போகிற ஜலத்தைப் போலவும் இருப்பீரோ என்கிறார். ரெண்டு காரியங்களை பாருங்கள். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றைப் போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பீரோ. ரெண்டுமே தவறுங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், என்ன விசுவாசிக்கிறனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் சொன்னார். அவரே ஜீவ தண்ணீர்னு சொல்லியிருக்கார். அப்போ அவரே ஜீவ தண்ணீர்னு தன்னை சொல்லியிருக்கும்போது இங்கே சொல்கிறாரு, வற்றி போகிற ஜலத்தை போல இருப்பீரோ. அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா, நம்ப முடியாதவர் போல இருக்கிறீர் ஆண்டவரே, உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்கிறீங்களே என்பதான். ஏன்னா நீண்ட காலம் வேதனையில், போராட்டத்தில் வாழும்போது இப்படிப்பட்ட கேள்விகள் வருவது இயற்கை தான். இங்கே எரேமியா சொல்கிறார், என் நோவு நித்திய காலமாகும். பல ஆண்டுகள் ஜெபம் பண்ணி பதில் வராமல் நிந்தையிலும் வேதனையிலும் போராடுறது, எவ்வளவு விசுவாச அறிக்கை பண்ணுறது, எவ்வளவு தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து சொல்கிறது, தேவனுடைய நாமத்தை அறிக்கை செய்கிறது, இதெல்லாம் செய்தும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பதில் இல்லையா ஆண்டவரே, என் காயம் கொடிய ஆறாத புண்ணை போல இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் இதே எரேமியாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எரேமியா 30:13, உன் காயங்களை கட்டி உனக்காக ஏற்படுவார்களே, உன்னை சுஸ்தமாக்கும்படி ஔஷதங்களும் இல்லை. 12ஆம் வசனத்தில் சொல்கிறார், உன் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததையும் உன் காயம் கொடியதாயும் இருக்க. அவருக்கு தெரியும், நம்முடைய பிரச்சனை தெரியும், அந்த பிரச்சனையினுடைய டியூரேஷன் எவ்வளவு காலமாக இருக்குன்னு தெரியும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவர் தான் சொல்கிறாரு. 17ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது உலகம் உன்னை பார்த்து என்ன சொல்லுது, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்றும் சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி. சில நேரங்களில் நம்ம ஆண்டவரை பற்றி என்னெல்லாம் மற்றவங்களுக்கு சொன்னோமோ அதுக்கு நேர் மாறாக நடக்கும்போது நம்ம கைவிடப்பட்டவர்கள் என்று மற்றவர்கள் நினைப்பார்கள். நம்மளை விசாரிக்க ஆள் இல்லை, நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, சும்மா ஏதோ கற்பனையில் ஆண்டவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு நினச்சி மற்றவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் நமக்கு விரோதமாக வரும். எல்லாரும் சொல்லுவாங்க, நீ நம்பின ஆண்டவர் எங்கே போயிட்டாரு, இவன் உண்மையிலே நீ நம்புகிற தெய்வம் உண்மையான தெய்வமாக இருந்தால், உயிருள்ள தெய்வமாக இருந்தால் உனக்கே அப்படிலாம் நடக்கணும், இப்படியெல்லாம் சொல்லும்போது நமக்கு வேதனை வருது. அந்த சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. அதான் எரேமியா சொல்கிறாரு, கொடிய காயமாக இருக்குது, ஆறாத புண்ணாக இருக்குது. இது ஆண்டவர் ரிப்பீட் பண்ணுறாரு, எனக்கு தெரியும்ப்பா உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியுங்கிறத 30ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். உன் காயம் கொடியது, உன் புண்ணு ஆறாதுன்னு. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி மற்றவங்க எல்லாம் உனக்கு விரோதமாக பேசுகிறாங்க. உங்ககிட்ட கடவுள் கிடையாது, உனக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. விசாரிப்பாரற்ற சீயோன்னு. இன்றைக்கி இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க. சொந்த பந்தம் ஒருத்தரை விசாரிக்கலை, அந்த ஆண்டவரும் விசாரிக்கலை, எல்லாரும் என்னை பழித்து பேசுகிறாங்க, அந்த ஆண்டவரை நம்பி வந்தேன், ஆனால் எல்லாரும் இப்போ என்னை பார்த்து கேள்வி கேட்குறாங்களே, பரியாசம் பண்ணுறாங்களேன்ட்டு. ஆண்டவர் அதுக்கு தான் ஒரு பதில் சொல்கிறாரு, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கிட்டா, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அதன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் மண்மேட்டி மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, என்கிட்ட பதில் இருக்குது, ஆனால் அந்த பதிலை எனக்குன்னு ஒரு நேரம் வச்சுருக்கேனே, அந்த நேரத்தில் தான் செய்வேன். அது வரைக்கும் நான் உன்னை கைவிட்டது போல் இருக்கும், நான் உன்னை மறந்துட்டது போல் இருக்கும், நான் வற்றி போகிற நீர் போல தான் உனக்கு தெரியும், நான் வற்றாத ஜீவ தண்ணீர். ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் நான் ஜீவ தண்ணீர் இல்லாதது போல தெரியும், நான் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போல தான் உனக்கு தெரியும். ஸோ உங்களுடைய புண் ஆறாததாக இருக்கா? நான் சொல்கிறது மனப்புண். இந்த வெளியில் சரீரத்தில் இருக்கிற புண் இல்லை. சில திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்னு. அடுத்தவங்க உங்களை பார்த்து பேசின பேச்சுக்கள் இன்றைக்கி வடுக்கள் போல் வலித்து கொண்டு இருக்கிறதா? ஆண்டவர் ஒரு நாள் செய்வார். எல்லாரும் பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவுக்கு. இதுக்கு சரியான உதாரணம் யாருன்னா பக்தர் யோபு. அவருடைய வாழ்க்கையில் தேவன் சில காரியங்களை அனுமதித்தபடினார். பிசாசு அனுமதி கேட்டு செயல்படுத்தினார், ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுத்தார். அந்த நேரத்தில் நண்பர்கள் போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க, கேள்வி மேலே கேள்வி போயிட்டு. ஆனால் அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தா யோபுவை கர்த்தர் கைவிட்டது போல தெரிகிறது. அந்த யோபுவே நினச்சிருப்பார் ஆண்டவரை நம்மளை கைவிட்டாரோ அப்படின்னு சொல்லி. ஆனால் சுதாரிச்சிட்டார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி. கடைசியில் கிளைமாக்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. 4 பேர் 4 விதமாக பேசுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்குன்னா தைரியப்படுங்க. 4 பேர், அதே 4 பேர் இன்னும் வேறு விதமாக அவங்கள புகழ்ந்து பேசும்படியா கர்த்தர் காரியங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் வற்றி போகிற ஜீவ தண்ணீர் அல்ல, வற்றி போகிற ஜலம் அல்ல, வற்றாத ஜீவ நீரூற்று நம்முடைய ஆண்டவர். உன் காயம் கொடிதாக இருக்கலாம், உன் புண் ஆறாததாக இருக்கலாம், அவரே காயங்களை ஆற்றுகிறவர், முன்போல நிலைப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே எனக்கு அன்பானவர்கள், இப்படிப்பட்ட நேரங்களில் உங்களுக்கு கேள்விகள் வந்துச்சுன்னா உங்களுடைய விசுவாசத்தை சந்தேகப்படாதீங்க. இயற்கை, எல்லாருக்குள்ளே வர்றது இயற்கை. அந்த கேள்விகளையே வாழ்க்கையினுடைய அடித்தளமாக்கிட்டு கேள்விக்குறியாகவே வாழ்க்கையை மாற்றிடக்கூடாது. அந்த கேள்விகளுக்கு நீங்கள் தொடர்ந்து பைபிளை படிக்கும் போது அதிலே பதில் இருக்கும். ஒரு கேள்வின்னு இருந்தால் அதுக்கு ஆன்சர்னு ஒன்று இருக்கத்தானே செய்யும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எழும்புகிற ஒவ்வொரு கேள்விக்கும் ஆண்டவர் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். அடுத்த கேள்வியோடு அடுத்த செய்தியிலே உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். எரேமியாவுடைய வாழ்க்கையில் 2வது முறையாக வந்த கேள்வி, என் காயம் ஆறாத, என் புண் ஆறாதாக இருக்கிறது, என் காயம் கொடியதாக இருக்கிறது என்றெல்லாம் வேதனைப்பட்டாரப்பா. ஆண்டவரே, நீர் வற்றி போகிற ஜலம் போல் இருக்கிறீரே என்று, தாகத்தை தீர்க்க முடியாத நிலைமையில் இருக்கிறீரே என்று வேதனைப்பட்ட எரேமியாவுக்கு உன்னுடைய புண் எவ்வளவு ஆறாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய வேதனையின் டியூரேஷனை நான் அறிந்திருக்கிறேன். மற்றவர்கள் இது நிமித்தம் உன்னை பார்த்து என்ன ஏளனம் பேசுகிறார்கள் என்பதையும் அறிந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் உன் காயங்களை ஆற்றுவேன், உன்னை முன்பு போல நிலைப்படுத்துவேன் என்று நீ சொல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் தைரியமாய், உத்தமமாய், விசுவாசத்தோடு உம்மை பின்பற்ற கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. தொடர்ந்து கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அவரை உத்தமமாய் பின்பற்றுங்கள், அவருக்காய் வாழுங்கள், அவர் மேல் வைராக்கியம் பாராட்டுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென்.